நடிகர் விஜய், நீங்க எவ்வளவு தனித்துவமான ஆள் தெரியுங்களா? ஒரு இலவ கூட 5 ஸ்டார் ஹோட்டல்லையோ ரிசார்ட்லயோ அதுவும் கடலோரமா வச்சு செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு தனித்துவம் மிகுந்த மனிதர் அப்படின்னா உலகத்துல நீங்க ஒருத்தர் தான். அடுத்தது, நடிகர் விஜய் செத்து போனவங்க வீட்டு ஆட்களை சந்திக்கிறாருன்னு செய்தி போடக்கூடிய ஊடகத்தை பார்த்து கேக்குறேன். விஜய் சென்னையில இருந்து கிளம்பி கரூர் வந்து செத்து போனவங்க வீடு ஒவ்வொன்னா போய் அந்த வீட்டு ஆட்களை சந்திக்கிறாருங்களா? அப்ப நீங்க ஏன் செய்தியை திரிச்சு போடுறீங்க? கரூர்ல இருந்து செத்து போனவங்க வீட்டு ஆட்கள் பஸ் ஏறி விஜய் எங்க இருக்கிறாரோ அங்க போய் விஜய சந்திக்கிறாங்க அப்படின்னு செய்தி போடுறது தானே சரி. ஏன் ஊடகம் இந்த மாதிரியான திரிக்கக்கூடிய வேலையை இன்னமும் 41 பேர் செத்த பிறகும் கூட தொடர்ந்து செய்யறீங்க? எங்க போகுதுங்க நம்ம தமிழ் சமூகம்? நல்லதுக்கு போகலைன்னா கூட கெட்டதுக்கு போய் பகைவன் வீட்டு வாசல்ல நிக்கணும்னு சொல்லிதானே நம்மள வளர்த்தாங்க. ஆனா நான் இது என்னுடைய அண்ணன், என்னுடைய தலைவன், இன்னும் சொல்லணும்னா நான் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு நடிகன் அப்படிங்கிற வீட்டு ஆட்கள் செத்து போயிருக்கும் போது அவங்க வீட்டு துக்கத்துக்கு போகாம நான் இருக்கிற இடத்துக்கு வாங்கன்னு சொல்றது. உங்களுக்கு எவ்வளோ ஒரு இது இருந்தா, மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும். ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோழர், ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க, சும்மா உடான்ஸ் விட்டுருக்கீங்க, நல்ல டயலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா, அடிக்கடி இந்த டயலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா? இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு, ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு? இத்தனை நாள் 50 வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு? ஒரு தாய் மாமான்னு என்ன பண்ணணும்?